ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண் சீசன் 4 எபிசோட் 8. மீண்டும் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேற்றுக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, எனக்கு என்ன மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய படங்கள் நான் சொல்ல எனக்கு ஃபீல் ஆனது. நான் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு இந்த அண்டர்டாக்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரியான கதைகள் ரொம்ப பிடிக்கும். அப்படி அண்டர்டாக்ஸ்னால் என்னென்னா, இவங்களாம் ஜெயிக்கவே மாட்டாங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா. அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணி கடைசியில் அவங்க நினச்சதை ஜெயிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரியான கதைகள் உள்ள படங்களை நான் எப்போவுமே ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு சாட்டிஸ்ஃபைடான எனக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன். உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்த படங்கள்லனா எனக்கு என்ன சொல்லலாம்னா, சூரரை போற்று அந்த மாதிரியான ஒரு படம். சூரரை போற்றில் ஒரு சின்ன கிராமத்தில் இருப்பார். அந்த ஊரில் ட்ரெயின் கூட நிற்காது. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரோட வாழ்க்கையில் வேறு கட்டங்களுக்கு நகர்ந்து கரெக்டாக ஒரு ரூபாய்க்கு கிராமத்தில் இருக்கவங்களே ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் முடியும் இல்லையா. அப்போ ஒரு பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி எமோஷ்னலி ஓவர்வெல்மிங்காக நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அந்த ஃபீலிங்கில் முடியக்கூடிய படங்களை நான் எப்போவுமே எனக்கு பிடிச்சி ரொம்ப விரும்பி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த ஃபைனல் சக்ஸஸ் இருக்குல்ல, அந்த ஃபைனல் சக்ஸஸ் ஒரு மாதிரி ஒரு நல்ல குட் ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, சக்ஸஸ்ன்றது அந்த சினிமா நமக்கு ஒரு சக்ஸஸை காமிச்சிருச்சு. ஓகே, அந்த சக்ஸஸ் கரெக்டாக தான் இருந்துச்சா இல்லையா, அந்த மாதிரியான சக்ஸஸ் தான் நமக்கு. இப்போ சூரரை போற்று படத்தை பார்த்துட்டு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ அந்த மாதிரி ஒரு கனியை பிடித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை அது உங்களுக்குள்ளே விதைக்குது இல்லையா. இப்போ அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நாமளும் வெளியே போய் சொந்தமாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னா நம்ம லைஃப் வேறு எங்கேயோ போய்டும்ல. அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வரதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய படங்கள் தமிழ்லேயே அந்த மாதிரி நிறைய படம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த சக்ஸஸ் நம்ம எப்போ அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரியான கேள்விகளை நமக்குள்ளே இந்த மாதிரியான படங்கள் விதைச்சிட்டே இருக்கும். சரி, அப்படின்னு அது ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, இந்த சக்ஸஸ் அப்படின்றது இவங்க சொல்கிற மாதிரி அந்த டெம்ப்ளேட்குள்ளே எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம் இல்லை இல்லையா. அது ஒரு லார்ஜ் சைஸ் டிஷர்ட் இல்லை, யார் வேணாலும் உள்ளே போய்க்கலான்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்காது இல்லை. சக்ஸஸ்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறையாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இன்னொரு எண்ணமும் வந்துச்சு. சக்ஸஸ் ஏன் இப்படி வேறு. இப்போ அந்த படம் பார்க்கும்போது சக்ஸஸ்ன்றது இதுதான் ஃபார்மெட்டுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அந்த படத்துலேருந்து வெளியே அந்த படத்தோட தாக்கம் எனக்கு குறைஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ன்ற ஃபார்மெட் ஒவ்வொரு தனிப்பட்டவனுக்கும் வேறையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி தோணுது அப்படின்னு யோசிக்கும் போது, எனக்கு வேறு கட்டங்களில் இந்த வெற்றி சக்ஸஸ் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் வேறையாக இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உதாரணத்துக்கு, நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கி ஒரு நல்ல பேர் எடுத்துடணும் அப்படின்றது இருந்துச்சு. காலேஜ் முடிக்கும் போது அரியர்ஸ் இல்லாமல் காலேஜஸை முடிச்சிடணும். வேலைக்கு போகும்போது ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது ஒரு வீடு கட்டுற அளவுக்கான ஒரு வேலைக்கு போயிடணும். அடுத்தது ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கலாம். நம்மக்கிட்ட காரு, சொந்த வீடு, இது எல்லாமே இருந்தால் சக்ஸஸாக. நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு நமக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்றது ஒரு சக்ஸஸ். அப்படின்றது ஒரு பீக் கரியரில் இருக்கும்போது உங்களுக்கு தோணும், உங்களுக்கு பணம் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம். இப்போ எதிராக சக்ஸஸ் அப்படின்னா, எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, என்னை சுற்றி இருக்காங்கன்னா அவங்க கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட முடியுது. என்னோடய ஃபேமிலி ரொம்ப இன்டெகிரேட்டடாக இருக்குது. என்னை சுற்றி இருக்க என்னோடய நண்பர்கள் எனக்கு ரொம்ப இன்டெகிரேட்டடாக இருக்காங்க அப்படின்ற ஃபீலிங் தான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தோணுச்சு. இந்த மாதிரி இப்போ கேட்டிங்கன்னா இப்போ ஒரு டெஃபினிஷன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ சக்ஸஸ்ன்றதுக்கான டெஃபினிஷனே மாறிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் வாழ்கிறீங்க, வாழ்க்கை நடக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறீங்க. அந்த கற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களுக்கான டெஃபினிஷனை மாற்றுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நீங்கள் உட்காந்து நிதானமாக யோசிச்சிங்கன்னா தெரியும், நீங்கள் எதை நோக்கி ஓடி இருக்கீங்கன்னா இந்த வெற்றியை நோக்கி தான் ஓடி இருப்பீங்க. வாழ்க்கை முழுக்க இந்த வெற்றியை நோக்கி தான் ஓடி இருப்பீங்க. இனிமேலும் அதை நோக்கி தான் ஓட போகிறீங்கன்னா, அப்போ நம்ம வாழ்கிறதே ஜெயிக்கணுன்றதுக்காக தானா, இல்லை வாழ்க்கையில் அங்கங்கே வரக்கூடிய வெற்றிகளை நிதானமாக பார்க்கணுமா அப்படின்றத பற்றி தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு டைலமா. 2 சைடில் வச்சு பார்த்திங்கன்னா, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதே எப்படியாவது ஜெயிச்சிடணுன்றதுக்காக தான்டா அப்படின்ற மாதிரி. இல்லை வாழ்க்கை வாழணும், அதில் வெற்றி வந்தால் ஓகே,
அப்படின்ற மாதிரி 2 பக்கத்தில் 2 விஷயங்களை எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது ரெண்டுமே சரியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஜெயிச்சிடணும்ல, எப்படியாவது ஜெயிக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். இது எப்படி நம்ம ஒரு தோத்தாங்குழியாகவே எப்படி நம்மளால் செத்து போயிட முடியும் அப்படின்றது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தோணுச்சு. எப்படி அப்போ ஜெயிச்சு தானே ஆகணும். அப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகலாம். அது இப்போ வந்து எப்படின்னா அந்த படத்துலேருந்து எனக்குள்ளே என்ன இருக்குன்றதை எடுத்தேன், எனக்குள்ளே இது எப்படி வந்துச்சுன்றது இன்னொரு ஸ்டெப் நம்ம பின்னாடி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஓகே ஜெயிச்சிடணுன்ற எண்ணத்தை எப்படி நமக்குள்ளே கொடுக்குறாங்கன்னா, நமக்கு வந்து வாழ்க்கையை பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவாக இந்த லைஃப் சின்ன நம்ம பிறந்ததுலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்குது. இதுதான் லைஃபு, இவங்க தான் அப்பா அம்மா, இதுதான் சொசைட்டி, இங்கே இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஆட்கள் நமக்குள்ளே இந்த பர்ஸ்பெக்டிவ்ஸை உள்ளே தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி போடும்போது நமக்கு ஒரு 10 வயசு இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இது 10ன்றது சில பேருக்கு 20 இருக்கலாம், சில பேருக்கு 30 இருக்கலாம். அந்த உங்களுக்கான சுயமான ஒரு அந்த சக்ஸஸ்க்கான டெஃபினிஷன் வர வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்க கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் டெஃபினிஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவங்க உங்களை கேர் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க. ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். இப்போ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ ஒரு வயசு வரைக்கும் சொல்கிற எல்லா விஷயங்களையும் சரியானதாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து உங்கள் மனசு சொல்லணும். அது தப்பாகவே இருந்தாலும் அது சரியாக தான் இருக்கணும் அப்படின்றத தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அவங்க எது சொன்னாலும் தட் ஷுட் பி ரைட் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அதனால் அவங்க உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு டெஃபினிஷன் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற கவலைகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற பயங்களையும் சேர்த்து தான் தராங்க. எப்படி நல்ல விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தராங்களோ, அன்பு, காதல், நட்பு, ஒரு சொந்தத்தை எப்படி அனுசரிக்கணும், ஒரு மனுஷனை எப்படி அணுகணும், ஏன் கோவப்படக்கூடாது, ஏன் பொய் சொல்லக்கூடாது, ஏன் திருடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லித்தர அதே நபர்கள் நமக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற கவலைகள், இன்செக்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்குள்ளே தள்ளுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற டெஃபினிஷன் தான் நமக்கு வாழ்க்கையாக வந்து உட்காரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் நமக்கு வேறு யார் கூடயும் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். அந்த 4 பேர் 5 பேருக்குள்ளே தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய நண்பர்கள். அந்த வயசில் நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்காது. அவங்களோட பெற்றோர்கள், அவங்களோட ஆசிரியர்கள் சொல்கிறது. பெரும்பாலும் ஒரு க்ளோஸ்டு சொசைட்டியில் இருக்கீங்கன்னா எல்லாருடைய பெற்றோர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க, ஆசிரியர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அப்போது அந்த டெஃபினிஷன் நமக்குள்ளே ஹிட் பண்ணும்போது அவனுக்கு இந்த வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப போராட்டமாகவே வாழ்ந்து தான் நீ கடைசி வரைக்கும் சாக போகிறன்றது தான் அவங்களோட டெஃபினிஷனாக இருக்குன்னா நமக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லை இந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஈஸியானது அப்படின்ற மாதிரியான ஆட்களோ, அந்த மாதிரியான பெற்றோர்களோ, அந்த மாதிரியான ஆசிரியர்களோ உங்களுக்கு அமையும் போது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். சக்ஸஸ்ன்றது ஈஸியாக கிடச்சிடாதுப்பா அப்படின்றது மாதிரியான ஆட்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஏன்னா யாருக்குமே உடனே கிடச்சிருக்கா இல்லையா, 30-40 வருஷம் ஆகும். அப்படி ஆகும்போது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சக்ஸஸ் மெட்ரிக்ஸை ரீச் பண்ணுறான். இதுதான் கீ பாயிண்ட். அவனுக்கு கொடுக்கப்பட்ட சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் அவனுக்கு தெரியாது எது சக்ஸஸ்லாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ் மேட்ரிக்ஸ். இல்லை வந்து நீங்கள் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு 500 கோடி சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ் மேட்ரிக்ஸ். இல்லை நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஆளாக நின்று அங்கே ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலரோ ஆகி அங்கே ஜெயிச்சு நின்றுட்டிங்கன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ். இல்லை நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே நடந்து போகும்போது எல்லோரும் உங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க, ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் சக்ஸஸ். இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவாங்க அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ். இல்லை உங்களை பார்த்தா வந்து உங்களோட நண்பர்கள் கூட்டம் வந்து அவ்வளோ சிரிப்பாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அப்படி ஒருத்தன் பெருமையாக உங்களை பற்றி சொல்கிறான்னா அது ஒரு சக்ஸஸ் மெட்ரிக்ஸ். இந்த மாதிரி ஏதோ ஒரு சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு தருவாயிலையும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஓடிட்டே இருந்திருப்போம். இது சரியா அப்படின்னு நிதானமாக யோசித்து பார்த்தா உங்களுக்கு ஒருவேளை அந்த சக்ஸஸ் மேட்ரிக்ஸ் ஓகேவா இருந்துருந்துச்சுன்னா அது சரியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஸ்கேலும் என்னன்னு தெரியல, நம்ம எதை அளந்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியல, ஆனால் அதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே அதை செஞ்சுட்டே இருந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து மற்றதை எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருப்பீங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் 10 வயசு ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்து ஒரு மலையை கொடுத்து இந்த மலையை வந்து நீங்கள் இந்த 1 அடி ஸ்கேலை வச்சு ஃபுல்லாக அளந்து அதோட உயரத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அளக்குறீங்க. அது உங்களோட எஜுகேஷன், அது நீடட் தான், மச் நீடட் தான். ஆனால் அந்த 1 அடி ஸ்கேலை வச்சு தான் நீங்கள் அளந்துருக்கணுமா, அது உங்களுக்கு வந்து சொசைட்டி வந்து இதை வச்சு தான் நீ அதை பண்ண முடியுன்ற பாசிபிலிட்டியும் இதை தான் நீ பண்ணணும்னு ஒரு மலையும் ஒரு 30 அடி மலையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 15 அடி மலை போதுமானதாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 50 அடி மலையை வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு 30 அடி ஸ்கேலை வச்சு ஒரு 50 அடி மலையை டக்குன்னு 2
ஸ்டெப்ஸில் நீங்கள் அளந்துருக்கலாமா இருக்கும். ஸோ இந்த ஸ்கேலையும் அவன் தான் முடிவு பண்ணுறான், அந்த ஆப்ஜெக்டையும் அவன் தான் முடிவு பண்ணுறான்னும் போது இந்த சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் எங்கேயோ தப்பாக இருக்கே. அப்போ இதுக்காக நான் ஏன் என் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும்னு ஓடியே ஆகணும் அப்படின்னு தோணுதில்ல. அதுதான் எனக்கு இந்த இன்னொரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி விட்டது. அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லைல்ல. அப்போ நம்ம தோத்தாங்குழியாகவே செத்து போயிட்டாலும் பரவாயில்லையா அப்படின்னா, அந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க உங்களுக்குள்ளே ஒரு டெஃபினிஷன் வந்துக்கிட்டே இருக்கும்ல. அந்த டெஃபினிஷனில் நீங்கள் ஜெயிச்சா போதும் அப்படின்னு தோணுது. இப்போ இந்த ஜெயிச்சான்ற வார்த்தையை சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கூசுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜெயிக்கணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. உங்களுக்குள்ளே ஒரு டெஃபினிஷன் வருது சக்ஸஸ்க்குன்னு சொல்கிறேன்ல, அது வந்து சக்ஸஸ்ன்ற வார்த்தையை ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருவோமே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்னு நினச்சி செத்து போயிடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல. ஒரு டெத் பெட்டோட லாஸ்ட் மினிட்ல உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் டிபார்ட் ஆக போகிறீங்க, பாய் டாட்டா அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ட்ரூத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க. நான் வந்து அப்படியே மைண்டில் ஒரு ரிவர்ஸில் ஓடும்போது ஓகேப்பா, எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங் வென்ட் குட், தேங்க்யூ, பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சக்ஸஸ் டெஃபினிஷனை நீங்கள் எங்கேயாவது பிடிச்சிட்டிங்கனாலே அது பெரிய சக்ஸஸ் மாதிரி தான் தோணுது எனக்கு. சரி, அப்போ வந்து நிஜமாகவே எந்த சக்ஸஸுமே இல்லைனா அப்புறம் ஏன் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இப்போ நான் சொன்னல இது ஆரம்பிக்கும் போது ஒரு லூசராக செத்து போயிடுவணும், இல்லை ஒரு லூசராகவே வாழ்க்கையை வாழ்ந்துருவணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் நமக்குள்ளே வரத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை சுற்றி இருக்க நபர்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த டெஃபினிஷனை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் முதல் பிரச்சனை. சரி, அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் வேறு ஆட்களை வேறு கல்ச்சரில் வேறு உயரங்களில் வேறு வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய ஆட்களை மீட் பண்ணி அவங்க கூட பேசியிருந்துருக்கணும். நிறைய புத்தகங்களை அட்லீஸ்ட் அவங்க சொல்லி போன வார்த்தைகளை நம்ம தேடி படிச்சிருந்தால் நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கலாம். இல்லை, இது எதுவுமே இல்லைன்னா எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு வித்தியாசமான நண்பர்கள் கூட்டம் அமைஞ்சிருக்கலாம். ஸோ அவனுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் இன்டெலெக்டாக இல்லை, ஆனால் அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் இன்டெலெக்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் ஒரு இன்ஃபர்மேஷன் போடுவாங்க. அவன் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னவாக இருக்குன்னா, இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் நீ எடுத்துக்கோ, உனக்கு நீ ஒரு பேட்டர்ன் ஆஃப் அனாலிசிஸ் வச்சுக்கோ, அதை வச்சுட்டு நீ என்ன டிஃபைன் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்றது தான் பெரும்பாலான இன்டெலெக்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டு போகிற விஷயமா இருக்கும். அதுக்கடுத்தது இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஏன் இந்த சக்ஸஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் அவன் வாழ்க்கையோட ஷைன் பார்ட்ஸ், அதாவது ஒரு பிரைட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் பெரும்பாலும் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. எல்லாருக்குமே இப்போ சொன்னது தான், எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும், எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கணும். அதை தான் வந்து எல்லாருக்குமான மெட்ரிக்ஸாக இந்த சொசைட்டின்னு செட் பண்ணியிருக்கு. அப்போ செட் பண்ணியிருக்கும் போது அவன் எப்படி நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இன்றைக்கி நான் அழுதேன் அப்படின்றத அவன் எப்படி ஷேர் பண்ணுவான்? ஷேர் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லைல்ல. இந்த சொசைட்டி நாம்ஸ் அவன் எப்படி அதை அச்சீவ் பண்ணணுன்றது தான் அவன் மனசில் இருக்குது. அப்போ அவனோட சக்ஸஸ் பாயிண்ட்ஸ், அவனோட ஹாப்பியான இடங்களை மட்டும்தான் அவன் ஷேர் பண்ணுவான். அப்படி போகும்போது நமக்குள்ளே ஒரு கில்ட்டோ இல்லை நமக்குள்ளே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டையோ அது ரொம்ப சாதாரணமாக விதைச்சிட்டு போயிடுது. அப்போ நான் வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சும்மாவே இருக்கேன், நான் எதுவுமே ஜெயிக்கலை, நான் ரொம்ப ஒரு லோ லைஃப், ஒரு மட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற எண்ணத்தை வந்து அது உங்களுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கு இல்லையா. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயமா என் மைண்டில் படுது. ஸோ இப்படி யோசிக்கும் போது சோஷியல் மீடியாவில் இந்த சக்ஸஸ்ன்ற வார்த்தை ரொம்ப க்ளோரிஃபைடாகவும் ரொம்ப ஓவர் ரேட்டடாகவும் இருக்குது அப்படின்னு தோணுது. இவ்வளோ க்ளோரிஃபை பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லையோ சக்ஸஸாக. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதை நோக்கி ஓடுறீங்க, ஜெயிச்சிட்டிங்கப்பா, அது நீங்கள் ரொம்ப பெருமையாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் பேசலாம், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் நீ இன்னும் ஜெயிக்கலையா, நான் ஜெயிச்சிட்டேன்ல, நீ இன்னும் ஜெயிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியை தூக்கி போடுதில்ல அந்த மொமெண்ட்டு. நீங்களே கேட்குறீங்கள, உங்களை அறியாமல் வந்து நான் கார் வாங்கிட்டுப்பா, நீனும் வாங்கலையா, டக்குன்னு வாங்கிருப்பா, கார் வாங்காமல் எப்படி வாழ்கிற, இவ்வளோ வேலைக்கு போயிட்டேன், இவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னும் கார் வாங்கலை, வீடு வாங்கலையா, என்னப்பா நான்லாம் எப்படி வாங்கியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் வாங்கியிருக்கிறத பெருமையாக பேசுகிறதுல எந்த விதமான தவறும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை நோக்கி போகணுன்ற எண்ணம் இருந்திருக்கு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் அதே மெட்ரிக்ஸ், அதே ஸ்கேல், அதே ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு, ஒரு அடி ஸ்கேலை வச்சுட்டு இந்த மலையை ஃபுல்லாக அளந்து சொல்கிறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கேலையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்டையும் வச்சுக்கிட்டு நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கவனை கேட்குறீங்களா, ஏன் இன்னும் ஜெயிக்காமல் இருக்குன்னு கேட்குறீங்களா, அங்கே தான் இந்த பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தோணுது. அப்போது அந்த மாதிரியான சக்ஸஸை தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னா ஜெயிக்கிறதுக்காக வாழ வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படின்னு தோணுது.
அப்போ வாழ்க்கையில் வெற்றின்றது எங்கேயாவது இருந்தால் நல்லாயிருக்குமானா ஆப்வியஸ்லி நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்போது, உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க, ஸ்கில்ஸை நிறையா வளர்த்துப்பீங்க, உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் இருக்கும், எதையாவது ஒன்று தேடி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இந்த தேடல் தானே நம்மளை நகர்த்துது. இந்த லிமிட்டட் டைம் ஆஃப் லைஃப்பில் நம்மளை நகர்த்துறதுக்கு இந்த தேடல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம். எப்போ தேடுவீங்க? நீங்கள் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னா தானே தேடுவீங்க. சும்மா ரேண்டமாக ஏதோ ஒன்று தேட முடியாதுல்ல. அந்த மாதிரி தேட முடிஞ்சதுன்னா நீங்கள் பயங்கர இன்டலெக்சுவலாக அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். பட் பெரும்பாலானவங்களுக்கு வந்து என்னென்னா, ஏதோ ஒன்று நோக்கி போகணும் முயற்சி பண்ணும்போது தான் அதுக்கான தேடல் வருது. உங்களை நீங்கள் வந்து அப்லிஃப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ். ஸோ அங்கங்கே உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகள் இருக்கும். இல்லை நீங்கள் இப்படி என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டா என்னோடய லாஸ்ட் மொமெண்ட்டில் ஐ லீவ் மை லைஃப் பாய் அப்படின்னு உங்களால் சொல்லிட முடியும் அப்படின்னா அந்த சக்ஸஸ்க்காக நீங்கள் உழைக்கலாம், நீங்கள் வாழலாம், எந்த விதமான தப்பும் இல்லை. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன், ஓரளவுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஜெயிக்கிறதுக்காக வாழணும் அப்படின்னா, ஜெயிக்கிறதுனா என்னன்ற உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஜெயிக்கிறதுக்காக வாழணுமா வேணாமான்றது உங்களோட இஷ்டம். அது அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவில் ஒன்று இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நான் வேறு கதை சொல்லுவேன். ஆனால் ஜெயிக்கிறதுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த சக்ஸஸ்ன்றது என்ன, எதுக்காக அந்த சக்ஸஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அது நீங்கள் டிஃபைன் பண்ணது தானே, அதோட ஸ்கேல் என்ன, அதோட ஆப்ஜெக்ட் என்னன்றது வந்து எதை வச்சு மெஷர் பண்ண போகிறீங்க, எதை மெஷர் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட பர்ஸ்பெக்டிவ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபை, ஜியோ7, அமேசான் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் தான் என்னோடய பர்சனல் ஹேண்டில். ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்னு இருக்கும். ரெடிட்டில் ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கே உங்களோட ஸ்டோரி ஷேர் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த சீசனுக்காக அப்படின்னா வந்து காமன் மேன் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் லைஃப் அப்படின்னு வந்து ஒரு விஷயங்களை பற்றி பேசலாம். இப்போது எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையை பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 25-30 எபிசோடாக நான் என்னெல்லாம் லைஃப்பை பற்றின பர்ஸ்பெக்டிவ் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து கண்டினியூஸாக அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கதைகளை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா hellofromarun@yahoo.com அப்படின்ற ஒரு மெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய கதைகளை நீங்கள் அனுப்பலாம். இல்லை ரெடிட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த கதைகளை பற்றி நம்ம பேசுவோம். மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.